நேரத்தில் தோல்வி பயம் அதிகரிக்க பாஜகவின் விமர்சனங்கள் அதிகமாகிக் கொண்டே போவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பது தெரிந்துவிட்டதால் அவர்கள் விமர்சனங்களையாவது வைத்துவிட்டு போகட்டும் என்றும் அவர் சாடியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தோல்வி பயம் அதிகரிக்க விமர்சனங்கள் அதிகமாகிக் கொண்டு போகிறது இயற்கைதான். அதனால அந்த வாய்ப்பே இல்லை இங்கே வெற்றி பெறுவதற்கு என்று தெரியும் பொழுது விமர்சனங்களையாவது வச்சுட்டு போலான்னு நினைக்கிறாங்க போல. பிரதமர் மோடி பேரிடர் காலங்களில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உடனடியாக சென்றார். தமிழ்நாட்டிற்கும் வந்திருக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. அதை பூர்த்தி செய்யாத தலைவர்களுக்கு மக்கள் தண்டனையை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தீர்ப்பாக வழங்குவார்கள் என்று பேசியுள்ளார் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார். எந்த நிதி கிடைக்கலன்னு மயிலாடுதுறையில் போய் சொல்றாரு. அப்போ புலி மாறி பாய வேண்டிய இந்த திமுக அரசு ஏன் பூனை போல் பதுங்குகிறது? மத்திய அரசை கண்டு அஞ்சுகிறதா இந்த திமுக அரசு என்ற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டது. பேரிடர் காலத்தில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் உடனே போகிறாரு. தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கணுன்றது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத தலைவர்களுக்கு தண்டனை இந்த நாடாளுமன்றத்தில் மக்கள் தீர்ப்பாக அளிப்பாங்க. தேர்தல் வர இருப்பதால் பாஜக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணியை தொடங்கியுள்ளது. தேர்தல் முடிந்ததும் பின்னர் அதை நிறுத்திவிடுவார்கள். தேர்தலுக்காக கண் துடைப்பு வேலைகளை பார்ப்பதில் பாஜக மிகுந்த கெட்டிக்காரர்கள் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். தேர்தல் அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு கண் துடைப்புக்கான வேலைகளை அவர்கள் எது வேணுமாலும் செய்வாங்க. தேர்தலுக்கான கண் துடைப்பு பணிகளை செய்வதிலே அவர்கள் மிகுந்த கெட்டிக்காரர்கள், அதுதான் செய்வாங்க. தமிழகத்தில் இருந்து NDA பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கின்ற நிலை உறுதியாக ஏற்படும் என்றும், இதுவரை தமாக சார்பில் தேர்தலில் போட்டியிட 21 பேர் விருப்ப மனுக்களை வாங்கியுள்ளதாகவும் GK வாசன் கூறியுள்ளார். NDA பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தினுடைய நலனுக்காக டெல்லியிலே குரல் கொடுக்கக்கூடிய நிலை இந்த முறை உறுதியாக ஏற்படும். சுமார் 21 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு என்னிடம் விண்ணப்பங்களை மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் அந்தந்த வேட்பாளர்களோடு இணைந்து இயக்க உணர்வோடு கூட்டணி உணர்வோடு தேர்தலிலே நிற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.